வணக்கம் காய்ஸ், உங்கள் எம்ஜே பவி. 2026ஆம் ஆண்டு ICC T20 உலக கோப்பையோட இறுதி கட்டம் நெருங்கியாச்சு. சூப்பர் 8க்கான 8 அணிகளும் தேர்வடைந்தாச்சு. இந்த போட்டியில நம்மளுடைய இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் சேர்ந்து இணைந்து நடத்துறாங்க. இந்த இரு அணிகளுமே சூப்பர் 8க்குள்ள தகுதி பெற்றிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு அணியான ஆஸ்திரேலியா அணிய பெரிய ஒரு நொக்ஸாண்ட கொடுத்து ஸ்ரீலங்கா தகுதி பெற்றிருக்காங்க. நேற்று இந்திய அணி நெதர்லாந்து அணியோட என்னடா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேண்ட மாதிரி தான் போயிடுச்சு. பாகிஸ்தானுக்கு அப்படி அடிச்சு துவைச்சாங்க. நெதர்லாந்து வெறும் 17 ஓட்டங்களால தான் இந்த போட்டியை விட்டு கொடுத்துருக்காங்க. இப்ப நெதர்லாந்து யோசிப்பாங்க, அந்த பாகிஸ்தானுக்கு அந்த பிடியெடுப்பை எடுத்திருந்திருக்கலாமே என்ற மாதிரி யோசிச்சு இருந்திருப்பாங்க. சரி, அது ஒரு கட்டம் இருந்தாலும் இப்ப இந்த சூப்பர் 8க்குள்ள குரூப் 1ல இந்தியா, சிம்பாப்வே, வெஸ்ட் இண்டியன்ஸ், சவுத் ஆப்பிரிக்கா இந்த 4 அணிகளும் மோதுறாங்க. குரூப் 2ல ஸ்ரீலங்கா, நியூசிலாந்து, இங்கிலாந்து, அதே மாதிரியே பாகிஸ்தான் இந்த 4 அணிகளும் குரூப் 2ல மோதுறாங்க. இப்ப நம்மளுடைய ஷெட்யூல் இப்ப இங்கால போகும் பாருங்க. இதுதான் சூப்பர் 8க்கான ஷெட்யூல் இங்கால போட்டிருக்குன்னு பாருங்க. இந்த ஷெட்யூல் படிதான் போட்டிகள் நடக்க போது. எம்ஜே பவி ஸ்போர்ட்ஸ் அண்ட் சொசைட்டி நியூஸால கருத்து கணிப்பு குரூப் 2ல இருந்து எந்த 2 அணிகள் வரும், குரூப் 1ல இருந்து எந்த 2 அணிகள் வரும்ன்றது. நாங்க என்ன பொறுத்த வரைக்கும் குரூப் 1ல இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரியே குரூப் 2ல ஸ்ரீலங்காவும் நியூசிலாந்தும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இறுதி போட்டிய இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் சந்திப்பாங்க என்றதுதான் என்னுடைய ஒரு கணிப்பு. நீங்க என்ன சொல்றத கொமெண்ட்ல போடுங்க. நீங்க தெரிவு செய்யற 4 அணிகள் எதன்றதையும் கொமெண்ட்ல போடுங்க. உங்கள் எம்ஜே பவி மிஸ் பண்ணிடாங்க. T20 உலக கோப்பை ஒரு அற்புதமான ஒரு போட்டியை எனித்தான் காட்ட போகுது. சூப்பர் 8க்குள்ளதான் ஃபயரோ ஃபயர், இந்த ஃபீல் த த்ரில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு அனிருத் இந்த பாட்லையும். அதே மாதிரி இந்த ஃபீல் த த்ரில்ல நீங்க எனித்தான் இந்த சூப்பர் 8க்கு பாப்பீங்க என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். உங்கள் எம்ஜே பவி. டாடா.